விஜய் ஒரு ஸ்பாயிலர், மற்ற கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு வந்து கெடுக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதாவது விஜய் வந்து மீடியாலாம் ரெடியாக இருக்கு, திமுக கூட்டணியும் ரெடியாக இருக்கு, நாங்களும் ரெடியாக இருக்கோம், மக்கள் இன்னும் தயாராகலை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. சில பேர் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபர் 100 பேர் சேனல் வச்சுருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர் என்ன ஒவ்வொரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க சொந்தமாக. இப்போ தேர்தலை பொறுத்தவரையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறதே அதனால தான். அதை ஒத்த கருத்துடைய எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறதும். ஒரு முக்கியமான கூட்டம் நடந்து கருத்து முதல்ல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுக்கு பழனிசாமி பச்சை கொடி காட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மீட்டிங்க்கு அப்புறம் தகவல் இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு பட்டியலும் வெளியாகிருக்கு. நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி அந்த பட்டியலில் வந்து ஓபிஎஸ் மற்றும் தினகரனுக்கும் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று வெளியாகிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட எல்லாமே இணக்கமாக முடிஞ்சிருச்சா சார்? அதிமுக 170, பாஜக 23, அதே போல் பாமக 23 அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி மற்றும் அர்ஜுன் மெகாவல் சட்ட அமைச்சர் அவர்களும் இன்றைக்கி வந்தாங்க. காலையில் எங்களுடைய கமலாலயத்துக்கு வந்து எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் முதல்ல சந்தித்து பேசினாங்க. சந்தித்து பேசும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி கள நிலவரம் எப்படி இருக்குது, தேர்தல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு அது பிறகு அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து எங்களை பேசியிருக்கிறோம். முதல் முறையாக இன்றைக்கி வந்திருக்காங்க, அதை சந்தித்து நாங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். தொகுதி பங்கீடு பேசப்பட்டதா? இல்லை, தொகுதி பங்கீடு விஷயமாக எதுவும் பேசலை. இன்றைக்கி முதல் கட்டமாக கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் மீடியாலாம் ரெடியாக இருக்குது. இல்லை, மீடியாலாம் ரெடியாக இருக்கு, திமுக கூட்டணியும் ரெடியாக இருக்கு, நாங்களும் ரெடியாக இருக்கோம், மக்கள் இன்னும் தயாராகலை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு தயாராகலை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இதுவரையும் சேர்த்து சொல்லி பியூஷ் கோயல் வந்து பேசினாங்களா? அதான் இன்னைக்கு அது மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் பேசலை. இன்றைக்கி நாங்கள் பொதுவாக என்ன நிலவரம் எப்படி இருக்குது, நம்மளுடைய கடந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்தது, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது, அது ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு. அதாவது தேர்தலை பொறுத்தவரையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறதே அதனால தான். அதை ஒத்த கருத்துடைய எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறதும். ஆனால் டிடிவி தினகரன் வந்து திமுக எதிர்க்கிறத விட அதிமுகவோட தலைமை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக இருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த நிலைமையில் அவர் நீங்கள் எப்படி கண்டிப்பாக? ஒரு காலத்தில் இந்திரா காந்தி, மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வந்தாங்க. அப்போ திமுக காரங்கெல்லாம் கருப்பு கொடி போராட்டங்கிற பேரில் கல்லை வச்சு அடித்தாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அதே கொச்சப்படுத்தி பேசுனாங்க. அதுபோல் ஒரு 6 மாதம் நடந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியே வச்சாங்க. அதுக்கு தான் இந்த பதில். அதான் அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும். விஜய் ஒரு ஸ்பாயிலர், மற்ற கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு வந்து கெடுக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதாவது விஜய் வந்து ஸ்பாயில்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ஸ்பாயில் பண்ணுறாருன்னு யார் சொல்ல முடியும்? இன்னும் தேர்தலுக்கு வந்து சரியாக 3 மாதம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் முழுமையாக முடியும். இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. அதனால் யார் யாருக்கு பக்கம் இருக்கிறாங்க, யார் கூட்டணி யாரோட சேர்றாங்க, இதையெல்லாம் பொறுத்து திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பொறுத்து, யார் வாங்குறத பொறுத்து தான் அதெல்லாம் சொல்ல முடியும். தேமுதிக, பாமக அவங்களுடைய நிலைப்பாடுகள் எதுவுமே தெரியல. கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, வருவாங்களா வரமாட்டாங்களா, அது இனிமேல் தான் தெரியும். இன்னும் 3 மாதம் இருக்குல்ல. பொருளை பொங்கல் முடிஞ்சு நல்ல காரியங்கள் நடக்குமா இருக்கும். தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வரைக்கும் வழி பிறக்கல.
அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டிசம்பரில் தெளிவு பிறக்கும் நீங்க சார் தெளிவு பிறந்திருக்கா? டிசம்பரில் தெளிவு பிறக்கும்னு 3 மாசம் முன்னாடி இதே கோவையில் சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் டிசம்பரே முடிய போகுது. அது 1 மாதம் தள்ளி போகுது, அவ்வளோதான். விஜய் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாருன்னு சொல்றாங்க சார். விஜய் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா அதை வந்து நீங்கள் வந்து ஆனா இப்போ இந்த கூட்டணிக்கே வந்துட்டு விஜய் ஒரு முக்கியமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவாருங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இல்லை, அதை பற்றி நம்ம இப்போ எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. இப்போ யதார்த்த உண்மையில் நம்ம களவு நிலவரத்தை நம்ம சொல்லணும். சில பேர் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபர் 100 பேர் சேனல் வச்சுருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன ஒவ்வொரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க சொந்தமாக. இப்போ முந்திலாம் ஒரு பெரிய கட்சிகள் ஏதாவது கருத்து கணிப்பு எடுப்பாங்க, இல்லைன்னா லோயரா காலேஜ் ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இப்போ எல்லாருமே முருகானந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சுருக்காரு. நம்ம ரமேஷ் மாவட்ட தலைவர் ஒரு கருத்து கணிப்பு வச்சுருக்காரு. எங்கள் நைனா கவுண்டம்பாளைய நைனா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வேறுபடுது. ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னாக்கி இவங்க வந்து 50 பேர்கிட்டே கருத்து கேட்குறாங்க. ஆனால் 2 லட்சம் வாக்கு 3 லட்சம் வாக்கு இருக்குது. அப்போ 50 பேர்கிட்ட கருத்து கணிப்பாச்சா அதே இன்னும் எல்லாத்துக்கும் ஒன்றா வராது. இப்போ கன்னியாகுமரியில் ஒரு கருத்து கணிப்பு இருந்தால் கும்மிடிப்பூண்டிக்கு அதே கருத்து கணிப்பு சரியாக இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தருடைய யூகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கருத்துக்கள் மாறுபாடும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விடியல் கூடிய அரசு வரும். சார் கடைசி ஒரு கேள்வி. இந்த கள நிலவரம் குறித்து முழுசாக பேசியிருக்கீங்க, அரசியல் நிலவரம் குறித்து சொல்லியிருக்கீங்க. விஜயின் தாக்கம் குறித்து இன்றைய மீட்டிங்கில் பேசப்பட்டதா? என்ன மாதிரியான தகவல்கள் மேலிடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, விஜயை பற்றி எதுவும் பேசணும்.